ஹே ஹாய் காய்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அப்படி என்ன மூவினா, இந்த மூவி வந்து எனக்கு 7 வயசு, அதாவது 7 இயர்ஸ் இருக்கும்போது ஐயோ எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும்போது இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. இப்போ அந்த மூவி ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆச்சு. ஸ்டில் இப்போ என்னால் அதை நம்ப முடியல, 20 வருஷம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூவியோட அழுத்தம் இப்போ வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக மீம்ஸ் கிரியேட்டர்லாம் சொல்லவே வேணாம், பயங்கரமாக அந்த மூவி போடாத ஒரு மீம்ஸ் கிரியேட்டரே இருக்க முடியாது இப்போ வரைக்கும். இதுனா அவங்களுக்கு வந்து இது வந்து கிண்டலாக இருக்கலாம், பட் அந்த 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த மூவியில் அவ்வளோ அழுத்தமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ ரியலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல். 20 இயர்ஸ் இன்னியோட அந்த மூவி ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆச்சு அப்படின்றதே வந்து பெரிய விஷயம். அதுவும் 20 வருஷம் ஆகியும் அந்த மூவியை பற்றி பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. மீம் கிரியேட்டர்ஸ் போட்டாலும் அந்த மூவி நம்மளோட நினைவுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அந்த மூவியோட கதையாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே விஷுவல். ஸோ டோட்டலாக வந்து செம்மையாக டீம் ஒர்க்காக பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த மூவி வந்து பயங்கரமாக இருக்கும். காதல் மூவி பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் மூவியில் சில சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தங்கச்சி கருப்பாய் அந்த சாங் வந்து இப்போ வரைக்கும் எந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அந்த மூவியோட அந்த சாங் வந்து கம்பல்சரி ப்ளே ஆகும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த மூவி பிடிக்குமோ, ஏன்னா நிறைய பேர் என்னென்னா லாஸ்ட்டு சீன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஸோ பிரிஞ்சிருவாங்க, அதனால் பிடிக்காது. ஆனால் அந்த கதையை கூட ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து அந்த கதையாக ரசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் பிடிச்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலி கதையாக எனக்கு அந்த மூவியை ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச இந்த தங்கச்சி கருப்பாயி தாலியத் அந்த லைன் சாங் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல். அண்ட் நெக்ஸ்ட்டு வர எந்த மூவியாக இருந்தாலும், நிறைய மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மூவியோட ரிவ்யூ கொடுப்பேன். நீங்களும் அந்த மூவியை வந்து இப்போ மிஸ் பண்ணுறேன், என்னால் அந்த தேட்டரில் அந்த மூவியை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா 20 இயர்ஸுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி, நம்ம இப்போல்லாம் ஜாலியாக என்டர்டெயினுக்காக எந்த மூவி வந்தாலும் போய் பார்த்துறோம். பட் அப்போல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஆனால் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் 20 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகான கதைகள் உள்ள மூவிங்களை என்னால் டேரெக்டாக போய் தேட்டரில் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோஸ் நான் மூவி ரிவ்யூஸ் கொடுக்குறதே அந்த ஒரு விஷயத்துக்கு தான். என்னால் இந்த மாதிரி மூவிஸ்லாம் தேட்டர் போய் என்னால் பார்த்து ரசிக்க முடியல. அதை பற்றி நான் மொபைல்லையோ இல்லை டிவிலையோ பார்த்தாலோ அதை பற்றி வர்ணிக்கையாவது முடியுது அப்படின்னு தான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் தினமும் சொல்லியிருக்கேன், உங்கள் கூட நான் வந்து ரெகுலராக வந்து பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எதை வேணாலும் உங்களுக்காக எனக்குள்ளே தோன்ற சில விஷயங்களை ஷேர் பண்ணி நான் வீடியோவாக கொடுப்பேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி எனக்கு தோணின ஒரு விஷயம், நான் இன்றைக்கி பார்த்தேன், நியூஸில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் பிடிக்காதவங்க தப்பான கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க. பிடிக்கல அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. என்ன விருப்பப்பட்டு பார்க்குற ஒரு 50 பேராக இருந்தாலும் 100 பேராக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த 50 பேர் 100 பேருக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேனே. ஸோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, டேக் கேர். நாளைக்கு சந்திப்போம். பை.